அம்மா ஆமாம், இன்னைக்கு என்ன சமையல் பண்ணியிருக்க? நீ கேட்டல நல்ல சமையலாக பண்ணுன்னு. ஆமாம், நல்ல சமையலாக பண்ணியிருக்கேன். வா, என்ன? இது நேற்று வச்ச ரசம். ஓகே, யாருமே ரசம் சாப்பிட மாட்டேன்றீங்க, என்னால் இனிமேல் ரசமே கொஞ்சம் தான் பண்ணணும். ஓகே. பொட்டேட்டோ சூப்பர். சுட சுட சாதம், ம், இலக்கி பைத்தம்பருப்பு, ஓகே. பொட்டேட்டோ காய், ஆட்டினே இருப்பேன், ஆட்டினே. அதுக்கப்புறம் பரண்டை குழம்பு, என்ன ஸ்மெல்லு! சின்ன வெங்காயம், ஆ, பூண்டு, மிளகு எல்லாம் போட்டு பரண்டை எல்லாம் போட்டு சூப்பராக குழம்பு. நேற்று கத்துக்கும் அழுகிக்கும் இதெல்லாம் சாப்பிட்டாதான் சரியாகும். என்னத்துக்கு கத்தணும்? எவனான ஒருத்தன் ஜெயிச்சுட்டு போறான். எவன் ஹலோ ஜெயிச்சு என்ன கொடுக்க போறான்? ஹலோ, ஆர்சிபி, ஆர்சிபி, இட்ஸ் கோலி. ஷோ அதெல்லாம் பேசக்கூடாது. ஆடினே இருப்போம். அவன் ஜெயிச்சா அவன் வாங்க போறான் துட்டு, நீ ஏன் வாங்க போற? உனக்கா கொடுக்க போறான்? மா அதெல்லாம் ஒரு ஃபீலிங்குமா, அதெல்லாம் ஒரு ஃபீலிங்கு. இதே சிஎஸ்கே ஜெயிச்சு தோனி கப் அடிச்சா மட்டும் நீ இழிக்கிறல்ல, அதே மாதிரி நாங்கள் கோலி கப்பு ஜெயிச்சா அழுவோம். ஏன்னா 18 வருஷத்தாவும் இது. போ, கோலி கப்பு நீ இனிமே எதுவும் பேச முடியாது. கோலி கப்பு ஜெயிச்சிட்டான். ஒரு கப்பு இல்ல, 2 கப்பு. ஹலோ, அதெல்லாம் ஆனந்த கண்ணீர், உங்களுக்கெல்லாம் புரியாது. நீ எல்லாம் ஒரு நானே தோனி ஃபேன் தான். அப்படி பார்த்தா அதுக்காக கோலி எங்களால ஹேட் பண்ண முடியாது. ஆமா, போ, உனக்கு அதெல்லாம் புரியாது. நீ ரொம்ப பேசுற. கீழே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்புறம் உன்னை திட்டுவாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லி புரிய வைங்க அந்த ஃபீலிங் என்னன்னு எங்கள் அம்மாட்ட. அப்படி பார்த்தா நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். அதுக்காக சிஎஸ்கேன்னு சுற்றினே இருப்பேன், ஆடினே இருப்பேன். ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு, கோலி கப்பு ஜெயிச்சிட்டான், ஆடினே இருப்பேன்.